என்னங்க இது? எங்க அப்பா செத்ததுக்கு நீங்க எங்க அழுகிறீங்க? என்னங்க? நீங்க பரமசிவத்தோட பிள்ளையா? ஆமா. உங்க பேர் முத்து இல்ல? காளி முத்துன்னு எங்க அப்பே வச்சான். முத்த வெட்டி போட்டு காளி என்னன்னு ஊரு வச்சது. நீங்க தானே முத்து? சத்தியமா நான் தாங்க முத்து. ஆத்தாடியோ ஏண்டா பயமுள்ள எப்ப பார்த்தாலும் டாக்டர் பொண்ணோட ஏண்டா சுத்துறா? நாங்க லவ் பண்றோம். லவ்வா? ஏண்டி பொண்ணு இவளே கட்டிக்க போறா? ஏன் நான் கட்டிக்கல நீ கட்டிக்கலான்னு பாக்குறியா? என்னங்க? ஒண்ணு இல்ல. சொன்னா நானும் சேர்ந்து சிரிப்பேன் இல்லங்க. ஆமா, அந்த டாக்டர் பத்தி இவ்வளவு சொல்றீங்களே, அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தால அவள உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்னங்க அப்படி கேட்டீங்க? நான் அந்த பொண்ணை லவ் பண்ணேங்க. அவ மட்டும் இந்த ஊர்ல இருந்திருந்தா இந்நேரம் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4-5 பிள்ளைய பெற்றிருப்பாங்க. அப்படியா? ஆமா, அந்த பொண்ணு உங்களை லவ் பண்ணால? இல்லாம இருந்தா ஒரு நாளைக்கு 1000 தடவை முத்து முத்துன்னு என் பின்னால சுத்திட்டு வருவாளா? காதல் கீதல்லாம் என்னன்னு தெரியாத வயசுங்க. அந்த பொண்ணு ஊரை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவளை எந்த அளவுக்கு காதலிச்சிருக்கேன்னு எனக்கு புரிஞ்சது. ஆமா, நீங்க ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல? கல்யாண ஆசை வரும்போதெல்லாம் அந்த வசந்தி பொண்ணு தாங்க என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறான். அவ இருக்கிற மனசுல இன்னொருத்திய வைக்க என் மனசு இடம் தரல. ஆமா, நீங்க இவ்வளவு தூரம் விரும்புறீங்களே, இப்ப அந்த வசந்தி உங்க எதுக்கு வந்தா நீங்க என்ன செய்வீங்க? என்ன செய்வேனா? அப்படியே கட்டி பிடிச்சு தலையில இருந்து கால் வரைக்கும் முத்தம் கொடுத்துருவேன். நீங்க சும்மா சொல்றீங்க. இந்த பாருங்க, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாது. உங்களால அது முடியாது. எங்க அவளை வர சொல்லுங்க பாக்கலாம். வர சொல்லட்டுமா? நிஜமா வர சொல்லட்டுமா? வர சொல்லிடுவேன். அடிபட்டுருச்சா? ரொம்ப நல்லது. இத பாக்குறப்ப என் நினைப்பு வரணுமே. கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னீங்க? என்ன சும்மா பாத்துட்டு இருக்கீங்க? ஆவோன்னு வீரம் பேசுனீங்க. நான் ஒண்ணு தப்பா பேசலீங்களே. வரங்க. ஐயோ, என்னோட பாக்ஸ் பெட்டியா? என்ன பாவம் பண்ணியோ, சாப்பிடுறதும் அதே கையி. சாம்பாரா இது? சாமியாரு எனக்கு பொண்டாட்டி. கொஞ்சம் ரசம் கொண்டு வர்றீங்களா பொண்டாட்டி? சாம்பாரு சாமியார் மாதிரி இருக்கா? இருக்கும். எனக்கு பொண்டாட்டி இவ்வளவு நேரம்? வீட்டுல ஒரு குழந்தை இருந்தா நீ கூப்பிட்ட குரலுக்கு அட்டான்னு ஒடியாந்துருக்கும். என்னால இப்படித்தான் வர முடியும். என்னங்க பொண்டாட்டி அநியாயமா இருக்கு. ரசம் கேட்டா குழந்தைங்கிறீங்க, பொரியல் கேட்டா குழந்தைங்கிறீங்க, மோர் கேட்டா குழந்தைங்கிறீங்க. எனக்கு பொண்டாட்டி குழந்தைய நானுங்களா பொண்டாட்டி பெத்துக்க முடியும்? நான் தான் பெத்துக்கணும். பெத்துக்குங்க. பெத்துக்கிறதா எப்படி? என்ன என்னங்க பண்ண சொல்றீங்க? ஒத்த கை இல்லீங்களா பொண்டாட்டி? கை இல்லீங்களா? கை இருந்தா மட்டும் அடபையா என்ன என்னங்க செய்ய சொல்றீங்க? என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ மருந்துகளை அரைச்சு சாப்பிடுறேன், நடக்கலையே. நீ ஒரு வைத்தியன். நீ எல்லாம் ஏயா ஆம்பளைன்னு வேட்டி கட்டிட்டு தெரியுற? சும்மா கடை. உன்னை நம்பி உன்னை சுத்துறதை விட பேசாம பிள்ளையார் கோயில போய் பிள்ளையார சுத்தலாம். பிள்ளையார சுத்தினா மட்டும் புள்ள பிறந்துக்குமாக்கும். இப்படித்தான் நாட்டுல ரொம்ப பொம்பளைங்க சுத்துறாங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க. அவங்க சுத்திக்கிட்டு தானே இருக்காங்க. நான் அங்கே போய் படுத்து தூங்க போறேன். உத்தரவு பார்த்தா கொஞ்சம் வர சொல்லுங்க. நேத்துல இருந்து பார்க்கவே இல்லை. காளியண்ணனுக்கு நல்ல காய்ச்சலுங்க. அப்படியா? ஆமாங்க, ஒரே படுத்த படிக்கா இருக்குதுங்க. வரங்க.
டாக்டர்மா. என்னங்க என்னாச்சு குழந்தைக்கு? விளையாடிட்டு இருந்த குழந்தை திடீர்னு கிணத்துல விழுந்துருச்சு. போயிட்டு வாங்க. என்னங்க இது? ஏன் இப்படி தொப்பையா நின்று போயிருக்கீங்க? குழந்தை கிணத்துல விழுந்துருச்சு, குதிச்சு தூக்கியாந்து. உங்களுக்கு ஜுரம்னு சொன்னாங்க. நம்ம சொரத்தை பார்த்தா குழந்தை உசுறு போயிடாதுங்களா? முதல்ல தலையை தோட்டுங்க. உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். டாக்டர்மா, கொஞ்ச நேரம் பேசாம இருக்கணும், தெரிஞ்சுதா? சர்வீஸ் பண்ணணுங்கிறதுக்காக 5 வருஷம் டாக்டருக்கு படிக்கிற ஒருத்தன் பட்டு வாங்கினதும் அந்த டாக்டர் தொழிலையே வியாபாரம் ஆக்குறான். 103. ஆனா படிப்பு வாசனையே இல்லாத ஒருத்தன் தன்னை பத்தி கவலைப்படாம மத்தவங்களுக்காகவே வாழறான். இப்படி கள்ளம் இல்லாத உள்ளங்களை சிட்டியில பார்க்கவே முடியறது இல்ல. என்னங்க டாக்டர்மா, அப்பத்துல இருந்து நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். சொர வந்தவங்க மாதிரி பணத்துக்கிட்டே இருக்கீங்களா? திரும்ப அந்த ஈரத்தையே கட்ட போறீங்களா? ஐயோ, எனக்கு ஒண்ணும் பண்ணாது டாக்டர்மா. மரியாதை அந்த டவலை கட்டுங்க. இது என்னங்க டாக்டர்மா? ஆமா, நம்ம சின்ன பிள்ளையா இருந்தப்போ ஒரு நாளைக்கு 1000 தடவை வசந்தி வசந்தின்னு கூப்பிடுவீங்களே, அந்த பேரு இப்போ உங்களுக்கு பிடிக்கலையா? வசந்தியை விட டாக்டர்மாங்கிற பேரு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படியே கூப்பிடுங்க. குழந்தையா இருக்கும்போது வானத்தில் உள்ள நிலாவை பிடிச்சு கொடுன்னு கேட்டா எல்லாரும் ரசிப்பாங்க. அதையும் இப்ப கேட்டா ராக்கெட்ல ஏறி போயிட்டு வாங்கன்னு அனுப்பிச்சிருவோம். டாக்டர்மா, காளி என்ன? ஐயோ, இத பாருங்க, இனிமே என்ன டாக்டர்மான்னு கூப்பிடுறதா இருந்தா என்ன பார்க்கவே கூடாது. ஐயோ, உங்களை பார்க்காம என்னால இருக்க முடியாதுங்களே. அப்போ மரியாதையா? வசந்தி, 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 என்ன சொன்னீங்க? கதிரேசா, கதிரேசா, எழுந்துப்பா, குளிக்க வேண்டாம். காய்ச்சல் இருக்குப்பா, எந்திரிக்க முடியலப்பா. காய்ச்சலா? கொதிக்குதே. சரி, நான் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்துடுறேன்ப்பா. படுத்துரு. புஷ்பா, ஆத்து குளிக்க போறேன், வரியாடி? ஏய் தத்தி, நீ வர்றியா? நான் போட்டுமா? ஏண்டி, காலையில தான் நம்ம வீட்டுல குளிச்சோம் மேரி. இன்னொரு வாட்டி ஆத்துல குளிக்கலாம் வாடினா சும்மா பேசிட்டே இருக்கியே, வாடி. நான் டாக்டர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வர்றேன். எங்கடா இருந்து ஓடுற? ஆத்துக்கு போயிட்டு இருக்கேன்பா. எதுக்கு? குளிக்கிறதுக்கு. ஓ, உடம்புக்கு ஜுரமா இருக்கிற போது ஆத்துல போய் பக்கத்துல குளிக்கலாமா? நீ போனியா? ஆ. பக்கத்து வீட்டு ஆயா வந்து சரி. ஆத்துல முங்கி குளிடா, சொரம் போயிடும் சொல்லிச்சு. அதான் போயிட்டு இருக்கேன். கணேசா, இத்தனை நாள் என் புருஷனை நம்பி ஏமாந்துட்டேன். இன்னைக்கு உன்னை நம்பி வந்திருக்கேன். என்னை கைவிட்டுறாதையா. என் கவலைய உன்னை தவிர நான் வேற யாருக்கிட்டயா சொல்லுவேன்? இத்தனை வருஷமா என் வயித்துல ஒரு புழு பூச்சி வைக்கல. வீட்டுல நான் எதையோ சுத்தினேன், உன்னை சுத்த மறந்துட்டேன். நீயோ பிரம்மச்சாரி, புருஷனை விட்டுட்டு உங்ககிட்ட வந்து எதையோ சொல்றேன். தப்பா எடுத்துக்காதையா, என் நிலைமை அப்படி. இனிமே எனக்கு எல்லாமே நீதான். கல்யாணமாய் இத்தனை வருஷமாய் அந்த களை மட்டும் அப்படியே. ஐயோ ஐயோ, யாருடாவ? நான் தான் கணேசன். கூப்பிட்டியே? அட்டை செருப்பால மன்னிச்சுக்கையா. ஏண்டா, நான் அவரை கூப்பிட்டா நீ என்ன நினைச்சுக்கிட்ட? என் பேரு தான் கணேசன். நீதான் என்னென்னமோ கேட்டியே. அடிச்சு பல்லுகள்லாம் கட்டிடுவேன். ஏண்டா,
இதுக்கு தான் கணேசன் பேர் வச்சுக்கிட்டு ராத்திரில இங்க வந்து படுத்துக்கிறியா? உன்ன பாட்டா பஞ்சாயத்துல சொல்லி அக்கா 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 அக்கான்னு கத்திக்கிட்டு ஏண்டா மாட்டிக்கிட்ட அக்கா மாட்டிக்கலன்னா மச்சிருச்சியா? இப்பவே உன்னை பஞ்சாயத்துல சொல்லி கையக்கார வாங்கல. அக்கா பஞ்சாயத்துல சொன்ன பஞ்சு ஆகிடுவாங்க. நீயே என்ன மன்னிச்சிருக்கா? நான் என்னடா மன்னிக்கிறது? பஞ்சாயத்துல சொல்லி மன்னிக்க வைக்கிறவா? ஏமா இந்த முத்து வீடு எங்க இருக்கு? இதோ அங்கிட்டு இருக்கு. எப்ப வந்தீங்க? நான் வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அப்படியா? ஆமா, உங்களுக்கு கடவுள் பக்தி கூட உண்டா? எனக்கு பிள்ளையார் மேல கோபம் இல்லைங்க. பிள்ளையார் பேரை சொல்லி ஏமாத்துறானுங்களே, அவனுங்க மேலதான் எனக்கு கோபம். சரி போலாமா? உங்களை பத்தி என்னால சரியாவே புரிஞ்சுக்க முடியல. என்ன பத்தி நானே புரிஞ்சுக்கல, நீங்க எப்படி புரிஞ்சுக்குவீங்க? இது என்னடா சரகு போதும் வர. ஏன் இப்படி முரட்டுத்தனமா நடந்துக்கிறீங்க? மத்தவங்க நம்மளை பார்த்து பயப்படக்கூடாது. அப்புறம் மிருகத்துக்கும் நமக்கும் வித்தியாசம் எல்லாமே போயிடும். சின்ன வயசுல எலே அதை செய்டா இதை செய்டான்னு எவன் எதை சொன்னாலும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதான் நானும் யோசிக்கிறேன். அப்படி இருந்த நீங்க ஏன் இப்படி மாறிட்டீங்க? நான் மாறல, என்ன மாத்திட்டாங்க. உங்க அப்பாவையும் அம்மாவையும் யாரோ கொலை செஞ்சுட்டு அந்த கொலையை எங்க அப்பா தான் செஞ்சாருன்னு பழி சொல்லி அவரையும் கொன்னுட்டாங்க. அது மட்டும் இல்ல, உன் புருஷன் குறை செஞ்சதை கண்ணால பார்த்தேன்னு சொல்றாங்களே, அதெல்லாம் பொய்யா? அந்த டாக்டர் ஊருக்கெல்லாம் எவ்வளவோ உதவி செஞ்சுக்கிட்டு கடவுள் மாதிரி இருந்தார். அந்த கண்கண்ட கடவுளை இவ புருஷன் பரமசிவம் கூட இருந்தே கொன்னுட்டான். அதுக்கு தான் ஊரே அவருக்கு சரியா தண்டனை கொடுத்துருச்சுங்களா? அது மட்டும் பத்தாதுங்க, புருஷன் டாக்டரையே கொன்னா இவளும் இவ புள்ளையும் யாரார கொல்லுமோ தெரியாது. அதனால இவங்க ரெண்டு பேரையும் ஊரை விட்டே ஒதுக்கி வைக்கணும்னு பஞ்சாயத்தை நான் கேட்டுக்கிறேன். ஊரை விட்டு ஒதுக்குறதுன்னா அந்த கொடுமைய வாயால சொன்னா புரியாதுங்க, அதை அனுபவிச்சாதான் தெரியும். அந்த கொடுமைய நானும் எங்க அத்தாளும் அனுபவிச்சோம். ஒரு நாள் அழாதப்பா, ஓடி போய் வைத்தியரை கூட்டிட்டு வாப்பா. போப்பா போ, வைத்தியரை கூட்டிட்டு வா. பெரிய நாயர், சிவகோத்திரம், மக நட்சத்திரம். சுவாமி பேருக்கே பண்ணிடுங்க. வைத்தியரியா வைத்தியரியா, எங்க ஆத்தாக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வாங்க. ஊர்ல இருந்து ஒதுக்கி வச்சிருக்கோம், உள்ள வந்து நிக்கிறான், தூக்கி வெளியேறியா. சின்ன வயசா இருந்ததால சீர்திருத்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க. தண்டனை முடிஞ்சது. பிறந்த ஊரை விட்டா பொழைக்க வர வழி இல்லைன்னு திரும்ப இந்த ஊருக்கே வந்தேன். பாரத காளி அந்த நாட்டு இருக்கு. ஆமாண்டா, காளி அண்ணனேதான். வண்டியை திருப்பு, வண்டியை திருப்பு. என்னம்மா தாடி, என்ன வேகம்! இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு ரொம்ப அவசரம்ப்பா. இன்னும் ஏன் மூஞ்சி உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதான் என்னால நல்லபடியா நடந்து போச்சே, கொஞ்சம் சிரிக்கிறது. இங்கேயே நின்னுகிட்டு இருந்தா எப்படி போறது?
என்ன நீ திடீர்னு போய் சொல்லிட்டீனா இருந்து என்ன ஏதுன்னு உங்களுக்கு ஒண்ணும் தெரிய வேண்டாம். கல்யாணம் ஆனா என்ன நடக்குமோ அதான் நடக்கும். இந்த காலத்து பிள்ளைங்க கல்யாணம் ஆகாமையே எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்குது. நமக்கு தான் உங்களையே எனக்கு தான் ஒரு அளவும் தெரியல. ஐயா, நீங்க இங்க படுக்க வேண்டாம், நம்மளோட தான் வாங்க.